Students, this is Tirumala Max YouTube channel. 12th Tamil, very important public exam update, my dear children. பொது தேர்வில் விடைத்தாள்களை திருத்தும் போது மதிப்பெண்கள் வழங்கும் முறை. ஸோ இப்போ நீங்கள் எழுத போகிற பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாமுக்கு எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, என்னென்ன மார்க்ஸ்லாம் டீச்சர்ஸ் பின்பற்றுவாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. சம்திங் அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. வித்தவுட் ஸ்கிப்பிங் ப்ளீஸ் கோ த்ரூ த வீடியோ வித்தவுட் ஹேவிங் எனி ஸ்கிப்பிங் அண்ட் ஆல், ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு நோ வாட் த டீச்சர்ஸ் ஆர் கோயிங் டு டூ. So mark allocation while correcting the answer papers in public examination. So பொது தேர்வில் விடைத்தாள் எப்படி திருத்துவாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வும் எழுத வேண்டும். Make a habit to think that every exam will be the best exam in your life. So ஒரு எக்ஸாம் எழுதும் போது that is the best exam in your life நினைச்சு எழுதிங்க, definitely you will be able to succeed, my dear children. முயற்சி plus பயிற்சி with is equal to victory. So always when you have a முயற்சி you will be able to get a victory, my dear children. So your journey towards your dream has just begun. You are going to write a public examination, that is the final one that you are going to write, and that will be your end in your schooling career. So please make note of that and you have to do the best in this one. So விடைத்தாள் மதிப்பிடும் போது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை ஆசிரியர் பின்பற்றுவார்கள். என்னென்னா சம்திங் அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நீலம் அல்லது கருப்பு மையினால் எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும். நல்லா கவனிச்சுங்க. ஸோ பிளாக் ஆர் ப்ளூ பென்ல எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்ய வேண்டும். ஸோ வி ப்ரிஃபர் டு ரைட் ஒன்லி ப்ளூ. ஸோ ப்ளூவில் மட்டும்தான் எழுதுங்க. ஸோ இவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், நீலம் அல்லது கருப்பு இருக்கலாம்னு. பட் பெட்டர் ரைட் இன் ப்ளூ பென், மை டியர் சில்ட்ரன். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். விடைத்தாள் மதிப்பிடும் போது கீழே குறிப்பிட்டுள்ள விடைமுறைகள். ஸோ விடைகள் சொந்த நடையில் தெளிவாக அமைந்து தொடர்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கிடப்படும். பாருங்க, சொந்த நடையிலும் எழுதலாம். அது என்ன, தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை, இது 5 இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வழங்கப்படும். ஸோ தொடர்பிழை அது கண்டினியூட்டியே இருக்கணும், சொற்கள் கரெக்டாக இருக்கணும், எழுத்துக்களை கரெக்டாக எழுதிருக்கணும், பொட்டுனா புள்ளி எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கணும், இக்கிங்க அதெல்லாம், இலக்கணம் கரெக்டாக இருந்திருக்கணும். அது இருந்ததுன்னா டெஃபினட்டாக they will be giving you full marks for your examination, my dear children. So let us go to the third point. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றிற்கும் கால் மதிப்பெண் வீதம் குறைத்து, அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்கள் எக்காரணம் கொண்டும் வினாவிற்குரிய மதிப்பெண்ணில் 1/4 மேல் மிகாமல் இருக்கல் வேண்டும். நல்ல கவனிங்க. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றிற்கும் கால் மதிப்பெண் வீதம் குறைத்து, அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண் எக்காரணம் கொண்டு வினாவிற்கான மதிப்பெண்ணில் 4/4, அதாவது எப்படின்னா இப்போ 2 மார்க்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு கால் மதிப்பெண் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா அது 4 இது குறைக்கும் போது என்ன ஆகும், 1 மார்க் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் 4/1, தட் இஸ் இப்போ உங்களுக்கு 2 மார்க்ஸ்ன்னு இருக்குன்னா அதில் இதெல்லாம் தப்பு இருந்தனாலும் உங்களுக்கு அரை மதிப்பெண் மட்டும்தான் உங்களை டிடக்ட் பண்ண சொல்றாங்க, கம்மி பண்ண சொல்றாங்க. நல்லா புரிஞ்சு, 4/1 மேல் மிகாமல் இருத்தல் வேண்டும். சரிங்களா? ஸோ அதனால எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இருந்தாலும் கால் மதிப்பெண் இருந்தாலும் உங்களுக்கு 4/1 மட்டும்தான் மதிப்பெண் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. வினாற்குரிய மதிப்பெண்ணை 4/1 மேல் மிகாமல் இருத்தல் வேண்டும். அது இருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தவறான விடைகளை குறிப்பிட்டும், தொடர்பிழைகளை அடிகோடிட்டும், ஒற்றுப்பிழைகளை குறியிட்டு காட்டியும் விதிப்படி அதற்குரிய மதிப்பெண்களை குறைத்தல் வேண்டும். அதாவது தப்பான ஆன்சர் எழுதினீங்கன்னா இன்ட்ரூ போட சொல்றாங்க. குறியிட்டு தொடர்பிழைகளை அடிகோடிட்டும் என்னென்ன நீங்க அண்டர்லைன் பண்ண, ஒற்றுப்பிழை இருந்தால் இந்த மாதிரி சிம்பிள் போட சொல்றாங்க. குறியிட்டு காட்டி விதிப்படி அவற்றுக்குரிய மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். விடைத்தாள் மதிப்பிடும் போது கீழே குறிப்பிட்டுள்ள வழிமுறைகள். மதிப்பெண் வழங்கப்படும் ஒவ்வொரு சரியான கருத்திற்கும் தனித்தனியே குறியிடுதல், டிக். ஸோ ஆன்சர் கரெக்ட் டிக் வழங்க வேண்டும். தட் யூ ஆல்வேஸ் நோ. ஸோ கரெக்ட் ஆன்சர் போட சொல்றாங்க. மிகையாக மிகை என குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். பாருங்க, அதிகமா எழுதியிருந்தாலும் என்ன சொல்றாங்க, மிகை அதிகமா எழுதிருக்கான்ட்டு நீங்க மிகைன்னு எழுதி அடித்தல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரே விடை மீண்டும் எழுதப்பட்டு மீண்டும் என குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். ஸோ அதை அடிச்சுட்டு அகெயின் 1 more டைம் எழுதிருக்கீங்களா, ஸோ அப்போ மீண்டும் என்று குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன்
விடையினையும் சேர்த்து எழுத வேண்டும். கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து அதோட குறியீடு, அதாவது ஆப்ஷன்ஸ் ABC அல்ல AIE ஏதாவது ஒன்று சேர்த்து எழுத வேண்டும். விடையினும் சேர்த்து எழுத வேண்டும். நல்லா ஞாபகம். கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையுடன் சேர்த்து எழுத வேண்டும். Please make note of that, my dear children. This is very important. And the next one is வினா எண் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கக்கூடாது. இதில் நல்ல கவனிங்க. The one which they are giving, they will not give the marks. மார்க் உங்களுக்கு வழங்கப்படாது. எப்படின்னா வினா எண்ண குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது. ஸோ இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின் எண் குறிப்பிடாமல் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு ஆன்சர்ஸ் எழுதாதீங்க. Okay, with this I hope in the video உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். I wish you all success in your examination. Please subscribe to the next YouTube channel for reference also to this channel. Thank you.